கேளுங்கடி, கல்யாண புடவைங்கிறது காலாகாலத்துக்கும் நீங்க வச்சு பாதுகாக்கிற புடவை. உங்களுக்கு பிடிச்சதாவும் இருக்கணும், ரொம்ப நாள் உழைக்கிறதாவும் இருக்கணும். அதனால விலைய பத்தி நீங்க கவலையே படாதீங்க. உங்களுக்கு பிடிச்ச புடவையே நீங்க எடுத்துக்கோங்க, சரியா? ஆமாமா, ரொம்ப முக்கியம் கலரு. அதுலயும் என் மதனி சூடாமணிக்கு பிடிச்ச கலரா எடுங்கட்டி. பரணி, புடவை எடுக்க போறது கல்யாண பொண்ணுங்க. இவங்க எதுக்கு கல்யாணத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்க? ஏன் நீங்க மட்டும்தான் பேசணுமா? மா, நீ கொஞ்சம் பேசாம இருக்கியா? அவங்க 2 பேரும் அவங்க அவங்களுக்கு பிடிச்ச புடவையே எடுக்க போறாங்க. உனக்கு என்னமா வந்துச்சு? ஏன் எனக்கு உரிமை இல்லையா? இந்த அருட்டி, நான் தான் வீராவோட மாமியாரு. முதல்ல அத புரிஞ்சுக்கோ. இதுக்குதான் வந்து அவனு புடிச்ச புடிய எங்களுக்கு கூட்டு வந்தியாமா? இல்ல சிவபாலா, நீ வாயை திறக்க கூடாது. நான் சொன்னதை செய்வேன்னு வாக்கு கொடுத்துட்டு வந்திருக்க. நீ வாயை மூடல. இல்லை சிவபாலா, நல்லா கேட்டுக்க. உனக்கு பிடிக்குது பிடிக்கலன்றத பத்தி எல்லாம் எனக்கும் அத்தைக்கும் கவலையே இல்ல. வீரா கழுத்துல நீதான் தாலி கட்டணும். அவ புருஷனா நீதான் வாழ போகுத. பரணி, என்னது இது? முதல்ல அந்த வைகுண்ட சாரை கூப்பிடுங்க. வந்ததுல இருந்து இவங்க 2 பேரும் என்னை இரிட்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு அவமானமா இருக்கு. ஏண்டி அம்மா வீரா, உன் அத்தைங்கிறதுக்காக என்ன வேணாலும் பேசுவாள் அந்த பொம்பளை. ஏப்பா சண்முகம், இதையெல்லாம் நீ கேட்க மாட்டியா? ஆமா, நான் அவளோட அத்தை. அவங்க அப்பா கூட பிறந்தவ. என்ன வேணாலும் பேசுறதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. வந்தா சும்மா இருக்க மாட்டியா நீ? எதுக்கு தேவையில்லாம இங்க வந்து வம்பு இழுத்துட்டு இருக்க? என்னலே, என்ன செய்வ? கழுத்து சீவிடுவியா? சண்முகம், ப்ளீஸ், நீ கொஞ்சம் உணர்ச்சி வசப்படாம இரு. நான் பேசிக்கிறேன். மா, நீ மட்டும் இப்படி பேசிட்டே இருந்தனா எல்லாரும் கிளம்பி போயிடுவோம், பாத்துக்கோ. சிவபாலன், முதல்ல இவங்களை கூட்டிட்டு கிளம்பு. அத்தை, இப்போதைக்கு நம்ம ஒண்ணும் பேசாம இருப்போம். அவங்க புடவை எடுக்கட்டும், நம்ம வேலையை நம்ம அப்புறம் காட்டுவோம். சரிடி. மேடம், தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. இவங்க ரொம்ப நாளாவே வீரா தான் வீட்டுக்கு வரணும்னு ஆசை வச்சிருந்தாங்க. அதான் அந்த விரக்தியில பேசுறாங்க. ஆனா நம்ம வீராவுக்கும் விருப்பம் இல்ல, சிவபாலனுக்கும் விருப்பம் இல்ல. அத சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. நீங்க தான் பெரிய மனசு பண்ணி கொஞ்சம் பொறுத்துக்கணும். ரொம்ப நான்சென்ஸா இருக்கு பரணி. சரி, அதெல்லாம் விடுங்க.